கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து எவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது? எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வெளியே வருவதற்காக என்ன செய்தார்கள்? கர்த்தர் அவர்களை எப்படி வெளியே கொண்டு வந்தார்? இதை குறித்து தான் நம்ம இப்போது 2 வாரமாக தொடர்ந்து. முதலாவது, எகிப்து எவைகளுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்றத தான் நாம் படிக்கிறோம். முதல், எகிப்து பாவத்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படி சொல்லி 2 வாரமாக நான் உங்களுக்கு எடுத்தேன். அதில் பெரிய பெரிய பாவங்களை குறித்து நம்ம பேசலை. சாதாரணமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்கள் தான். கோரா எதிர்த்து பேசின பாவத்தில் விழுந்து கெட்டு போனார்கள். அப்போ பாவம் அப்படி சொல்லும் போது அவர்கள் எகிப்திலேருந்து வெளியே வந்த பிறகு நடந்ததான சம்பவம். இப்போ இந்த கோராவுக்கு மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களும் விரோதமாக எதிர்த்தாங்க, போராடினாங்க, பல காரியங்கள் நடந்தது. உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொன்னேன். ஆனால் அந்த கோராகுடைய குடும்பம் உயிரோட பாதாளத்துக்கு போனது, செத்து போனாங்க. அப்போ என்னிடத்துல ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்க ஃபோனில். அவங்க எதிர்த்து அந்த நாளில் எதிர்த்து பேசினாங்க. அப்போ அவங்க உயிரோட பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இப்போ எத்தனையோ பேர் எதிர்த்து பேசுகிறாங்க. அப்படி யாராவது உயிரோட பாதாளத்துக்கு போகிறாங்களா? அது அவ்வளோ பெரிய பாவமாக இப்போ எடுக்கப்படுமா அப்படி சொல்லி. இப்போ உயிரோட பாதாளத்துக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக அப்படி யாரும் போனதில்லை. அப்படி யாராவது போயிருந்தால் சபையில் அப்படி எதிர்ப்பாங்களா? எந்த ஊழியக்காரங்களையும் யாரும் எதிர்க்க மாட்டாங்க. நடத்திக்காரங்களுக்கு கூட தான் பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் அவர்களை எதுக்கு நம்ம இங்கே திஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கு? அவர் வனாந்தரத்திலே பேசின போது அவர் வார்த்தையை கேட்காதவர்களுக்கு என்ன சம்பவித்தது, வனாந்தரத்தில் அவர் என்ன செய்தார் என்று நமக்கு சிஷ்டாங்கமாய் வைத்திருக்கிறது அப்படி சொல்லி எபிரேயருடைய புஸ்தகத்தில் பார்க்கணும். அப்போது அவங்களெல்லாம் நமக்கு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அடையாளமாக வச்சுருக்கிறாங்க அப்படி சொல்லி தான் இருக்குது. எடுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எபிரேயருடைய புஸ்தகத்தில் இருக்கோம். அவர்களை நமக்கு அடையாளமாக வச்சிருக்கிறார். அவர்கள் அந்த கூப்பிட்ட நாளில் அவர்கள் செவி கொடுக்காமல் போனதும் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டதையும் நமக்கு சிஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்படியானா அவர்களுக்கு சிஷ்டாந்தமாய் நமக்கு எதுக்கு வைக்கணும்? நடந்து முடிஞ்ச கதை அது. நடந்து முடிஞ்ச கதையை எதுக்கு சிஷ்டாந்தமாய் நமக்கு வைக்கணும் அப்படி சொன்னால், அதே மாதிரி கிரியை நமக்கும் நடக்கும் அப்படின்றதுக்காக தான். அது உனக்கு மாதிரியாய் உனக்கு முன்னால் அது வச்சிருக்கு, அதை பார்த்து பயந்து நட என்று அவர் சத்தத்தை கேட்டு நீ கீழ்ப்படிவாயானால் வனாந்தரத்தில் கோபம் மூட்டி அழிந்தது போல நாமளும் அழியாதபடி அவர்களை நமக்கு சிஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்லி வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரங்கனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. உலகத்தில் முடிவு உண்டாகிறது தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இது இல்லாமல் எபிரேயர்லேயும் ஒரு வசனம் இருக்குது. அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வனாந்தரத்தில் அவர்கள் முறுமுறுத்து அழிந்து போனாங்க. அந்த நாளில் அவர்கள் கேட்ட சத்தத்துக்கு இன்று நீங்கள் கீழ்ப்படியாமல் காட்டினால் அப்படி சொல்லி நம்மளுக்கும் இந்த எபிரேயருடைய புஸ்தகத்திலும் இருக்கும். 3வது அதிகாரத்தில் 2வது. சரி விடுங்க. இப்போது எடுத்து வாசிங்க. இப்போது நம்மளுக்கு ஆண்டவர் இதெல்லாம் அடையாளமாக வச்சிருக்கிறார், சிஷ்டாந்தமாய் வச்சிருக்கிறார். நான் இதை அவருக்கு வசனம் சொல்லலை, ஆனால் இதை சொன்னேன். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இப்போது பாதாளத்துக்கு போவோமா? இல்லை, பாதாளத்துக்கு போக மாட்டோம். ஆனால் பாதாளத்துக்குரிய வேதனையை நம்ம அனுபவிப்போம். அவ்வளோதான். அவங்க உயிரோட பாதாளத்துக்கு போனாங்க, ஆனால் நாம் பாதாளத்துக்கு போக மாட்டோம். பாதாளத்துக்குரிய வேதனை, அந்த கஷ்டங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து சேரும். அப்போ அதை நம்ம உணர முடியும் சரீரத்தில். இதுதான். அதனால தான் பழைய காலத்தில் நடந்ததை இந்த கடைசி காலத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக வச்சுருக்குது. எச்சரிப்பாக வச்சுருக்குனாக்கா அவங்களுக்கு சம்பவித்தது நமக்கு சம்பவிக்காது அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்ப முடியாது. நிச்சயமாக
நம்ப முடியாது. நடக்கும், ஆனால் அவங்களுக்கு நடந்தது போல நடக்காது, வேற மாதிரி தான் நடக்கும். வேற மாதிரி தான் நடக்கும். எடுத்தீங்களா யாருன்னா? எபிரேயர் 3:8. ஆ வனாந்தரத்திலே கோபமுட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். வனாந்தரத்திலே சோதனை உண்டாக்கி இப்படியெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் இப்போ பண்ணாதீங்க, என்னை வேதனைப்படுத்தாதீங்க. அப்போ அவங்களுக்கு நடந்த சம்பவம் தான் நமக்கும் நடக்கும் அப்படின்றதுக்கு தான். அப்போ சரியான நம்ம வேதத்தை புரிஞ்சிக்கணும், சரியாய் நாம் வேதத்தை புரிஞ்சிக்கணும். அப்போ இப்போ நமக்கு நடக்கிறதான சில துன்பங்களும் வேதனைகளும் ஏன் எதுக்கு அப்படி தெரிஞ்சால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? வேதத்தை அறியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்ம சத்தியத்தை சரியான விதத்தில் படித்து புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம விடுதலையாக்கப்படுவோம். அப்படி சரி சத்தியத்தை அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இந்த மாதிரி காரியத்திலேருந்து வெளியே வந்துடுவோம். தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்போம். முதலாவது, ஆண்டவரே இதுவரையிலும் நான் அறியாமல் செய்தேன், இதுவரையிலும் எனக்கு தெரியாது, அதனால் நான் செஞ்சிட்டேன். இனி இப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ளே நான் போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுவேன், தடுத்து நிறுத்து, என்னை தடுத்து நிறுத்து. அப்போன்னா நாம் காக்கப்படுவோம். ஏன்னா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்க பெறுவான். நாம் அந்தந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி செய்கிறோம். அப்புறம் மன்னிப்பு கேட்குறோம், வேத வசனம் வரும்போது நம்மளுக்கு பயம் உண்டாகுது, மறுபடியும் மன்னிப்பு கேட்குறோம், மறுபடியும் அதே பாவத்தில் போகிறோம். இதுக்கு இரக்கம் கிடைக்காது, இதுக்கு இரக்கம் கிடைக்காது. ஏன்னா இன்னும் நீ முழுசாக மனம் திரும்பலை. அப்போது யாராவது தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுடணும். அதை விட்டு விட்டால் அவங்க இரக்கம் தான் பெறுவாங்க. முழுசாக மன்னிப்பார் அப்படின்னு சொல்லலை, இரக்கம் பெறுவாங்க. ஒரு முறை மோசேக்கு விரோதமாக பேசிட்டாங்க ஜனங்க. அப்போது அவங்கள அழிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள அழிப்பேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு பதிலாக என் பேரும் புஸ்தகத்தில் கிறுக்கி போட்டு. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம், என் பேரை கிறுக்கி போடு அப்படி சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேரை நான் உன்னையும் கிறுக்கி போட மாட்டேன், இப்போ கூட்டிகிட்டு போ, நான் இப்போ உன் பேச்சுக்காக மன்னிக்கிறேன், இப்போ கூட்டிகிட்டு போ அப்படி சொல்கிறாரு. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று. அவங்களுக்காக இவன் சாவ ரெடியாக இருக்கான், அவங்களுக்காக இவன் சாவ ரெடியாக இருக்கிறான், அவங்க பழியை இவன் மேலே போட்டுக்க தயாராக இருக்கான். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், இவங்களை எதுக்கு கொல்றீங்க? ஒரு ஆள் சாவட்டும், நான் ஒரு ஆள் சாவுறேன், என்னை கொல்லுங்க அப்படி சொல்கிறான். இவங்க பாவத்தை மன்னி இவங்களை காப்பாற்று, இல்லைன்னா நான் சாவுறேன் அப்படி சொன்னான். அது ஆண்டவருக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் கீழே? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். நல்ல கவனிங்க, அவன்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. அவன் சொல்றான், என் பேரை கிறுக்கி போடு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு விரோதமாய் கிரியை செய்தவன் எவனோ, அக்கிரமம் செய்தவன் எவனோ, பாவம் செய்தவனோ அவன் பேரை தான் நான் கிறுக்கி போடுவேன். அப்போ அவங்க டைரெக்டாக ஆண்டவருக்கு விரோதமாக கிரியை செய்தாங்களா? இல்லை, பிரயாணம் வரைக்கும் மோசைக்கு விரோதமாக தான் கிரியை செய்துட்டே வந்தாங்க. மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தான் அவங்க கிரியை செய்துட்டே வந்தாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? உனக்கு விரோதமாக கிரியை செய்தவங்க தான் எனக்கு விரோதமாக கிரியை செய்தவங்க. அதனால் எவர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ அவர்கள் பேரை கிறுக்கி போடுவேன். இப்போது இந்த கிறுக்கி போடுறதான அனுபவம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நிற்குது. எதனால் ஸ்டாப் ஆகி நிற்குது? யாருக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறாங்களோ அவங்களுக்காக பரிந்து பேசி தான் ஆகணும். பரிந்து பேசினால் ஒழியை இவங்க தப்பிக்க முடியாது. இப்போ அவன் பரிந்து பேசுகிறான், ஆண்டவரே இவர்கள் பேரை கிறுக்கி போடக்கூடாது, இவளை நீ கொல்லக்கூடாது, ஏன்னா கொல்லு, என் பேரை கிறுக்கி போடு, நான் கானானுக்குள்ளே போகலன்னா கூட பரவாயில்ல, நான் பாதாளத்துக்கு போகிறேன், இவங்க சமூகத்துக்கு வந்து சேரணும், இவர்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கணும் அப்படி சொல்லி அவன் யோசித்தான் பாருங்க. இதுதான், இந்த காரியம்தான் அவங்களுக்கு கொஞ்ச நாள் தடுக்கப்பட்டுச்சு. இதுதான் யார் அந்த திறப்பின் வாசல் நின்று தேவனுடைய கோபத்தை ஆத்துறாங்களோ. அப்படின்னா ஒரு ஆள் நமக்கு விரோதமாக எழும்பி பேசும்போது நாம் அவங்களுக்காக திறப்பின் வாசல் நிற்கணும். அவங்க அழியாதபடி வேண்டாம், விட்டுருங்க ஆண்டவர், பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க தெரியாமல் பண்ணாங்களோ தெரிஞ்சு பண்ணாங்களோ, விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க விட்டுருங்க அப்படி சொல்லி நம்ம நிற்கணும். நிற்கிறதுக்கு மனசு வேணுமே. நிற்க முடியுமா? நிற்கிறதுக்கு மனசு வந்துச்சுன்னாக்கா நீங்கள் உண்மையாக பாக்கியசாலிகள். அந்த இருதயம் இருக்கணுமே. எனக்கு கூட
அப்படி எதனா ஒரு நமக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க அப்படி சொன்னாக்கா அவங்கள மனப்பூர்வமாக மன்னிச்சு அவங்களுக்காக திறப்பின் வாசல் நின்று ஜபிக்கிறதுக்கு ஒரு இருதயம் வேணுமே. எனக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, எனக்கு கூட தெரியாது. ஏதோ செய்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறமே தவிர அவங்கள முழுசாக மன்னிக்கணும் அப்படின்ற இருதயம் எனக்கு தெய்வத்துக்கு முன்னால் இல்லை தான். ஆனால் இருக்கணுமே, இருந்தால் தானே நானும் தப்பிப்பேன். அப்போ நம்மளுக்கும் அந்த நிலவரம் தான். அப்போ மோசே எப்படி நின்னா, திறப்பின் வாசல் நின்று தேவனுடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் ஆட்டினான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்படி சொன்னதுனால என் பேர் நான் சாகுறேன் அப்படின்னு அவன் ஒப்பு கொடுத்ததுனால இப்போ கர்த்தர் சொல்ல தற்காலிகமாக நான் நிறுத்தி வைக்கிறேன். நான் இப்போ உன் நிமித்தம் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் விசாரிக்கும் ஒரு நாள் இருக்குது. இதை நான் அப்படியே விட்டுற மாட்டேன், விசாரிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் எவன் பாவம் செய்தான் அவனை விசாரிப்பேன் நான் அப்படி சொல்கிறார். கீழே படிமா 33. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவன் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். நீங்க இதோட ஸ்டாப் ஆகல, இது நின்று போகல. எவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டதோ அப்படி சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ மூடப்பட்ட பாவம் தாங்க இது. இது மூடி தான் வச்சிருக்கு தற்காலிகமாக, ஆனால் முழுசாக அகற்றலை. மூடப்பட்ட பாவம் இது. மன்னிக்கப்பட்ட பாவம்னா தெய்வன் மறந்துட்டேன்னு சொல்லுவார். நான் அவர்களுக்கு அக்கிரமத்தையும் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினைக்கவே மாட்டேன். அது மன்னிக்கப்பட்டது. அப்போ யாருக்கு அது மன்னிக்கப்பட்டது? யார் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இனி இப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிக்காது, நான் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி முடிவெடுத்து சரியாய் தங்களை தேவன் பக்கம் நேராக்கி கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க அந்த மன்னிக்கப்பட்டது. நான் இனி அப்படி நினைக்க மாட்டேன்னு சொல்கிறார். மூடப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா கர்த்தர் இவங்களை ஆரோசித்து இவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று எண்ணி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பதில் என்று கோபத்தில் ஆணையிட்டேன் அப்படி சொல்லி எபிரேயருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் இருக்கு. 10-11 பாருங்க. கீழ்ப்படியாதவர்களும் எப்பொழுதும் வழுகி போகிறவர்கள் என்று நான் ஆரோசித்தேன். நான் இவங்களை நம்ப முடியல, எனக்கு நம்ப முடியல அப்படி சொல்றாரு. 10 மேலும் அவர் 40 வசனம் சொல்லுங்கம்மா. 10ஆம் வசனம். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவு போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும், நான் அவர்களை ஆரோசித்து எப்பொழுதும் அவர்கள் வழுகி போகிற ஜனம் என்று எண்ணி. அப்ப எப்பொழுதும் வழுகி போகிறன்னா ஸ்திரம் இல்லாதவர்கள். வசனம் கேட்கும் போது பயந்து இனிமே நான் சரியாகணும், இப்படியெல்லாம் நடக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி வசனம் கேட்கும் போது மட்டும்தான். அதுக்கப்புறமா பழையபடி மாறுவாங்க. அப்படி பழையபடி மாறுறது அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் உள்ளவங்க, ஸ்திரமான இருதயம் இல்லை. ஒரு சின்ன காரியத்துக்கு கூட அவங்க வழுகி போயிடுவாங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க மாறிடுவாங்க. எப்பொழுதும் இவர்கள் வழுகி போகிற ஜனம் என்று நான் அவங்களை ஆரோசித்து, நான் இவங்களை நம்ப மாட்டேன், இவங்களை நம்பிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க இல்லை, நான் இவங்களை யோசிக்கிறேன், இவங்களை நம்பலாமா, எப்பவுமே கரெக்டாக இருப்பாங்களா, இல்லை எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் உள்ளவன்று இவர்களை கண்டு இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பார்த்தீங்களா, என் கோபத்தில் ஆணையிட்டேன். கோபம் வர அளவுக்கு நடந்துக்கிறாங்க. கோபம் வர அளவுக்கு நம்ம தேவனுக்கு முன்பாக நடந்துக்கிட்டோம்னா அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே முதலாவது நம்ம பிரவேசிக்க முடியாது. அவருடைய இளைப்பாறுதல் அப்படி சொல்றது என்ன? முதலாவது அது பரதேசி. கர்த்தர் வரும் வரைக்கும் நம்ம சாவரமே எங்கே போவோம்? பரதேசிக்குள்ளே போவோம். அந்த பரதேசிக்குள்ளே நம்ம போக முடியாமல் போயிடும். சிலுவை கல்லன் கூட அந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியேனே நினைத்தரும் அப்படி சொன்னான். அந்த ஒரே காரணத்துக்கு சொல்கிறார், இன்று என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பா. அதான் அவனுக்கு கிடைச்ச இளைப்பாறுதல். அப்போ அவனுக்கு கிடைச்ச இளைப்பாறுதல், ஒரு சிலுவை கல்லனுக்கு கிடைச்ச இளைப்பாறுதல் கூட நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு கிடைச்சது ஒருத்தனுக்கு கிடைக்கல. அப்போ இவ்வளோ தண்டனையை அனுபவிச்சும் கூட அவனுக்கு மனம் திரும்புதல் வரதான் வச்சுங்களா. இன்னொருத்தனுக்கு தண்டனைக்குள்ளே இருக்கிறான், வேதனைக்குள்ளே இருக்கிறான். அவன் பேசுகிற பேச்சு பாருங்க, யோ நீ எல்லாம் கடவுளாயா, நீ எவ்வளோ பேருக்கு என்னென்ன செய்த, இப்போ உன்னையும் காப்பாற்றிக்கோ, நீயும் இந்த கதி ஆகிட்டியே, உன்னையும் காப்பாற்றிக்கோ, எங்களையும் காப்பாற்று அப்படிதான் சொல்கிறானே தவிர. அப்போ இந்த பக்கம் இருக்கிறவன் என்ன சொன்னான்? இவ்வளோ நடந்து கூட உனக்கு புத்தி வரலையா? நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு கிடக்கிறோம், அப்போ கூட உன் திமிர் பேச்சு உன்னை விட்டு போகலையே, அடியேன்னு நினைத்தருளும் ஆண்டவரே அப்படி சொன்னான். அவனுக்கல்ல, இவங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசினார். அப்போது நம்முடைய இருதயத்தை முழுசாக தாழ்த்தும் போது கர்த்தர் பார்க்குறாரு நம்முடைய இருதயத்தை.
மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். இப்போ இந்த இருதயத்தை ஆராய்ந்து அறியும் போது நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. 1 யோவானுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், உன்னுடைய இருதயமே உன்னை குற்றவாளியாய் தீர்க்குமானால், இருதயத்திலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படி சொல்லியிருக்குது. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும் போது நம்முடைய இருதயத்துக்கும் பெரியவராக இருந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், சகலத்தையும் அவர் காண்கிறாரே. அப்போது இது என்ன செய்யும், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீ குற்றவாளி என்று உன்னை குற்றவாளியாய் தீர்க்கும் அது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இவங்களை நான் ஆலோசித்து பார்த்தேன், இவர்கள் எப்பொழுதும் வழிக்கு போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று அறிந்து என்னை இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதில் என்று நான் கோபத்திலே ஆணையிட்டேன். பிரியமானவர்களே, அந்த ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வந்துடக்கூடாது. இப்போ இந்த வசனங்களை பேசுகிறதுனால நீங்களாம் அந்த மாதிரி இருக்கீங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம அகப்பற்றக்கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டு அந்த இடத்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அப்படி ஏதாவது போன மாதிரி நமக்கு தெரிஞ்சுது அப்படி சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பி முழங்கால் போட்டு என்னை மனுஷர், ஆண்டவரே இனி இப்படிப்பட்டதான காரியம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது, இப்படிப்பட்டதான காரியம் வரக்கூடாது, நான் மனம் திரும்புகிறேன் இன்னியோடு. அவ்வளோதான். அறியாத நாட்களில் தேவன் காணாத பொழைந்தார், இப்போது யாவரும் மனம் திரும்பும்படி கட்டளை கொடுக்கிறார். தெரிஞ்சு காரியம் செய்கிறோம், தெரியாமல் சில காரியம் செய்கிறோம். கண்டதையும் கேட்டதையும் நம்ம செய்கிறதான காரியங்கள் இருக்குது, அது மகா மோசமான இடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சிரும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதனால தான் இவங்களை நான் உங்களுக்கு சிஷ்டாந்தமாக வச்சுருக்கிறேன், இவங்களை நான் சிஷ்டாந்தமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உண்மையாகவே சிலரை நமக்காக சிஷ்டாந்தமாக வச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு இடம் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணணும். இது ஒன்று. சரி, இப்போது நம்ம வார அதையும் பேசணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க கேட்டாங்க, எனக்கு பழைய காலத்தில் நடந்தது இப்போ நடக்குமா அப்படி கேட்டதுனால அவங்களுக்கு நான் சில காரியங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை, அந்த வேதனை நாம் அனுபவிப்போம் அப்படி சொன்னேன். அந்த வேதனையை நாம் அனுபவிப்போம். சரி, இப்போது அடுத்த பாவத்துக்கு வருவோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தால் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் அப்படி சொல்லியிருக்குது. யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தால், எனக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரியும், எனக்கு தெரியும், தெரிஞ்சே நான் செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்போது தெரிஞ்சே செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ நன்மைன்னா என்னங்க? நன்மை என்ன? ஒரு முறை நான் மெக்கானிக் வேலை செய்யும் போது எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே புதுப்பட்டி வழியாக போகிறேன். புதுப்பட்டி வழியாக அப்படி போகும்போது எனக்கு ஆயில் அழுக்கு ட்ரெஸ்ஸு. அங்கே புதுப்பட்டியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயசான பாட்டி, 9:30 மணி இருக்கும், 9 மணி இருக்கும். அது அந்த வெயிலில் படுத்துட்ருக்குது. பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க. அதுக்கு அப்படியே இழுத்துட்டு போகுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மயக்கத்தில் கிடக்குது. எந்த விதமான இதுவும் இல்லை. அது கொஞ்சம் விட்டால் செத்துரும் போல இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்குது. எல்லாரும் பார்த்துட்டு வராங்க. நானும் தான் பார்த்துட்டு போனேன். இப்போ நான் பார்த்துட்டு போகும்போது ஒருத்தர் ஜிப்பா போட்டுட்டு வேஷ்டி போட்டுட்டு தொப்பி வச்சுட்டு வந்தார். அவர் ஒரு முஸ்லீம். அப்போ அவர் வந்து என்ன தெரியும் பண்ணார், அந்த பாட்டி அப்படியே கையை கொடுத்து தூக்குனார். வெள்ளையாக இருக்கிறார், புதுசாக துணி போட்டிருக்கிறார், அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அப்படியே தூக்குனார். தூக்கி கொண்டு போய் நேரில் வச்சுட்டு எதிர்க்க போயிட்டு டீ கடை இருந்துச்சு, அங்கே போய் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டீயும் ஒரு மண்ணும் வாங்கினார். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணார், அதை தூக்கி அவர் மடி மேலே வச்சுக்கிட்டார். மாரில் சாய்ச்சிக்கிட்டு மூஞ்சில் தண்ணி அடித்தார். மூஞ்சில் தண்ணி அடிச்சு கொஞ்சம் நேரம் போட்டு அது கொஞ்சம் நினைவு வந்துச்சு. நினைவு வந்த பேர் முகத்தெல்லாம் தொடச்சார். அவர்கிட்ட வச்சு இந்த கட்சிப்பை வச்சு முகத்தில் தொடச்சார். முகத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை வாயில் ஊற்றினார். தண்ணியை வாயில் ஊற்றி அதுக்கு இப்படி தொண்டையில் இறங்கின உடனேயும் அது கொஞ்சம் டீயை ஊற்றி அப்புறமா அந்த பன் எடுத்து டீயை தொட்டு முழுசா நான் அங்கே நின்று பார்த்துட்டே தான் அந்த முடிகிற வரைக்கும் தொட்டு சாப்பிட வச்சார். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே டீ கொடுத்தாரு. அது கொஞ்சம் புழைச்சி எப்பா அப்படி சொல்லிச்சு. அப்புறமா அந்த ஓரமாக நிழலில் உட்கார வச்சுட்டு அதோடைய மூட்டையை எடுத்து அது கையில் கொடுத்துட்டு போயிட்டார். மேலெல்லாம் அழுக்காகி போச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு நான் போகிறேன்.
போகும்போது என் மனசில் என்ன தெரியுமா தோணுச்சு, நான் அழுக்கு ட்ரெஸ் போட்டுருக்கேன், ஆயிலாக இருக்குது மெக்கானிக் ட்ரெஸ். எனக்கு அந்த அந்த பாட்டியை தூக்கி இப்படி வச்சு நன்மை செய்ய முடியலையே, எனக்கு அந்த மனம் இல்லையே, நான் அந்த உதவி செய்யலையே. அந்த மனுஷன் டிப்டாப்பாக வந்தானே, அவனுக்கு செய்யணும்ல. பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 30 பேர் 40 பேர் நிற்கிறாங்க, ஒருத்தர் கூட அவங்க மேலே கரிசனம் இல்லையே. இது தெய்வீக குணம். அந்த குணம் என்ன? தெய்வீக குணம். யாருக்காவது உதவி செய்கிறது தெய்வீக குணம். நன்மை செய்ய எனக்கு தெரியும், என்னால் தூக்கிட்டு போய் வைக்க முடியும், கையில் காசு இருக்குது, எதனா வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் மனம் இல்லை, மனம் இல்லை. அதுதாங்க பாவமாக மாறும். நம்ம கண்ணுக்கு முன்னால் எதுவோ நடக்குது, எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்காங்க, அப்படியே இழுத்துட்டு போவோம், தண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு போயிச்சுவாங்க, ஆனால் யாருமே கொடுக்க மாட்டோம். எல்லாரும் நின்று வேடிக்கை தான் பார்ப்போம். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், நம்மளா அவங்களுக்கு இறங்கி. ஆரம்ப நாட்கள் அப்படி இல்லை. யாராவது மயங்கி விழுந்தாலும், யாராவது அடிபட்டு கிடந்தாலும் முதல்ல தண்ணி கொடுப்பாங்க, இல்லை சோடா வாங்கி கொடுப்பாங்க, யார் ஒன்றா வாங்கி கொடுப்பாங்க, தொடுவாங்க, தூக்குவாங்க. இப்போல்லாம் தொட்டாலும் கேஸ் ஆகிடும், எதனா ஒன்று பண்ணாலும் கேஸ் ஆகிடும். அதுக்கு பயந்து யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. அப்போ எல்லாரும் இந்த பாவத்துக்குள்ளே வரும், எல்லாரும் இந்த பாவத்துக்குள்ளே வரும். மறுபடியும் படிங்க அந்த வசனத்து 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், இப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒருத்தவங்க பசியில் தவிக்கிறாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படி சொல்றாங்க, ஆனா சாப்பாடு இருந்தாலும் கொடுக்க மனதில்லை. வஸ்திரம் இல்லை, எனக்கு கிழிஞ்சி போன வஸ்திரம் போட்டு இருக்கேன், என்கிட்ட எத்தனையோ இருக்கு, ஒன்றை எடுத்து கொடுக்க மனதில்லை. நன்மை செய்ய எனக்கு தெரியும், செய்தால் நன்மை, ஆனால் எனக்கு மனசில்லை. அதுதான் எனக்கு பாவமாக மாறும். அப்போ யாருக்கு நான் நன்மை செய்யணும்? ஏசாயாவுடைய புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. நன்மை செய்ய படியுங்கள். முதலாவது அவன் எப்படி சொல்றான் பாருங்க, ஏசாயா, நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய கத்துக்குங்க அப்படி சொல்றான். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நீங்க நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நன்மை செய்யுங்க. நாம் நியாயத்தை தேடும், அநியாயத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது, நியாயத்தை தேடுவோங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரிங்க. ஒடுக்கப்பட்டவங்க ஒடுங்கி போய் கிடக்கிறாங்க, பல காரியத்தில் அகப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாமே. ஒடுக்கப்பட்டவங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளையும் என்ன செய்யுங்க, விசாரிங்க, நியாயத்தையும் விசாரிங்க அப்படி சொல்லியிருக்கு. அது கீழ் உள்ள வசனம் 18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேனை நின்றாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். யாருக்கு இதை சொல்றாரு? வழக்காடுவோம் வாருங்கள் அப்படி சொல்றாரு. யாருக்கு? இந்த மேல் உள்ள வசனத்துல படி நான் செய்துட்டேன், இந்த மேலுள்ள வசனத்தின்படி நான் செய்த பிறகு செய்துட்டேன்னாக்கா என் ஜீவியத்தில் பாவம் வருது, அது சிவேரி போய் கிடக்குது, அது ரத்தாம்பரம் போல சிகப்பை பார்க்கவே முடியாத அளவுக்கு பாவம் என் வாழ்க்கையில் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வழக்காடும் வா, உன்னை நான் தண்டிக்க போறேன். அப்போ நான் வழக்காடும், ஆண்டவர் எதுக்கு என்ன தண்டிக்கிறீங்க? நீ செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கு தான். பாருங்க, நான் அந்த ஆளுக்கு நன்மை செய்தேன் இல்லையா, அவங்கள விசாரித்தேன் இல்லையா, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நான் உதவி செய்தேன் இல்லையா, இப்படியெல்லாம் நான் செய்தேனே. ஓ, நீ இப்படியெல்லாம் செய்தியா? சரி, உன் பாவம் செவரி இருந்தாலும் ரத்தாம்பரம் சிவப்பாந்தாலும் நான் உறைந்த மழையை போல பனிக்கட்டியை போல மாத்துறேன். உறைந்த மழைனா பனிக்கட்டியை போல மாத்துறேன். ரத்தாம்பரம் சிவப்பாந்தாலும் பஞ்சை போல, வெண்பஞ்சை போல மாத்துறேன். அப்போ இந்த 2 காரியம் யாருக்கு? மோசமான ஆளுங்களுக்கு தான் நடக்குது. அந்த மோசமான ஆளுங்களுக்கு நடக்கணும்னா அவங்க முன்னால் ஒரு கிரியை செய்திருக்கணும். அதுதான் அந்த 17ஆவது வசனம். படிமா மறுபடியும் அந்த 17ஆவது வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இத மாதிரி நான் செய்தேன்னா என் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். இத மாதிரி நான் செய்தேன்னா என் காரியம் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். என் பாவம் தாறுமாறாய் இருந்தாலும், செவேரி போய் இருந்தாலும், இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற அவருக்கு முடியும். அதை மாற்ற அவருக்கு முடியும். எவ்வளவு எந்த இடத்துல கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? நன்மைன்றது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் யாருக்காவது நன்மை செய்தால் உங்களுடைய காரியம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற முடியும். தேவனால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது.
சகலத்தையும் செய்வார். அதை செய்யறதுக்கு நான் தகுதியா, கர்த்தர் அதை எனக்கு செய்யறதுக்கு நான் தகுதியா இருக்கிறேன்னா போது அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். நீ என்ன செய்த, நீ என்ன இந்த காரியம் செய்வதற்கு நீ என்ன செய்த, அதை தான் ஆண்டவர் செக் பண்ணுவார். அப்படி செக் பண்ணும்போது நான் செய்திருக்கணுமே, அதனால தான் வழக்காடுவோம். வாங்க, நான் உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவரை ஏன் என்னை அடிக்கிறீங்க, ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படி சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறான். அதாங்க வழக்காடுறது. எனக்கு நியாயம் இருக்குது, நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்குது, நான் செய்திருக்கேனே, நீ தானே சொன்ன இப்படியெல்லாம் செய்தா நான் இப்படியெல்லாம் இருந்தால் கூட மாற்றுவேன்னு, மாற்றுங்க, வழக்காடலாமே. அப்போ ஆண்டவர் எனக்கு மாற்றித்தானே ஆவார். அதை சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்திலே நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஆமாம் நான் நீ சொல்கிறதபடி கேட்டுக்கிற ஆண்டவரே, நான் இனிமே அப்படி மாற்றிக்கிறேன் என்ன அப்படி சொல்கிறது தான் மனம் பொருந்தி செவி கொடுத்து. படி மக்கள், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அந்த தேசத்தின் நன்மை அப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? கொஞ்ச நாள் உயிர் வாழ்வேன், கொஞ்ச நாள் உயிர் வாழ்வேன். நான் கொஞ்ச நாள் உயிர் வாழும்போது எனக்கு கிடைக்கிற நன்மையை நான் சாப்பிட முடியும், இல்லை நான் சீக்கிரமாக செத்துருவேன். எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக்ல டப்புன்னு செத்து போயிடுறாங்களே, அந்த அவங்களுடைய பூர்ண வயசு எட்ட முடியலையே, டப்புன்னு போயிட்டே இருக்குதே. அப்போ இந்த மாதிரி எதனா டப்புன்னு செத்து போயிட்டோம்னா, அப்போ நான் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இந்த மாதிரி ஒரு காரியம் எனக்கு வராது, நான் கொஞ்ச நாள் கூட உயிரோட இருப்பேன், இந்த தேசத்தின் நன்மையை புசிப்பேன். இல்லை அப்படி சொன்னாக்கா அடுத்தது தான் அங்கே வராரு பாருங்க. கீழே, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லி. இது மனுஷனோ தீர்க்கதரிசியே சொல்லல, கர்த்தருடைய வாய் தான் சொல்லுது, கர்த்தருடைய வாய் தான் சொல்லுது. அப்போ தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? நான் சொல்லுகிறதான இந்த காரியத்தின்படி நீ செய்யி, இதை செய்தினா உன் ஜீவியத்தில் தீமை இருந்தாலும் நான் அதை மாற்றுவேன். பிரியமானவர்களே, எகிப்தின் பாவன்றது சாதாரணமானது தான், ஆனால் அது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தோன்னு தெரியாது. சின்ன சின்ன காரியங்கள் தான் அது நம்மளை மோசமான இடத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்திடும். ஆகவே என் ஜீவியமும் தப்பிக்கப்படும், மற்றவர்கள் ஜீவியமும் காக்கப்படும். இது அடுத்தது எபிரேயருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் இங்கே சொல்றதான காரியம் மிகவும் ஆச்சரியமா இருக்குது. அன்றியும் நன்மை செய்யுங்கள், தான தர்மங்கள் பண்ணுங்கள், படிமா அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தானம் தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலி அப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு இதை படித்த உடனே எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமா இருந்துச்சு. இதை பலி அப்படின்ற இடத்துக்குள்ள கொண்டு வர்றார் ஆண்டவர். ஒரு பலி செலுத்துறதுக்கு அடையாளம். இதில் தேவன் பிரியப்படுறார், இதில் இந்த பலியில் தேவன் பிரியப்படுறார். யாராவது ஒரு வந்து ரொம்ப பசியாக இருக்குதுங்க, எதனா கொடுங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா நிறைய பேர்கிட்ட. நம்ம எவ்வளோ பேர் மூஞ்ச காட்டுறோம், எத்தனையோ பேருக்கு. இந்த மாதிரி நம்ம செய்தோம் அப்படி சொன்னால் அது பலி செலுத்துறதுக்கு அடையாளம், பலி செலுத்துறதுக்கு. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்படிப்பட்டதான பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர் இந்த வசனத்துக்கு இது சம்பந்தம் இல்லை, ஆனால் மேலுள்ள வசனம் தான் நம்மளுக்கு. மேலுள்ள காரியம் என்னன்னா பலி. அப்போ நான் எந்த காரியத்தை செய்தால் கர்த்தர் எனக்கு விரும்புவார், அது அவருக்கு பிரியமாக இருக்கும், பிரியமான இடத்துக்குள்ள நான் வரணும், அது நன்மை. 2வது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாக இருங்க. ஐஸ்வர்யவான் அப்படி சொன்னால் நம்ம பணம் நிறைய இருக்கு, அதில் அந்த ஐஸ்வர்யத்தை இங்கே சொல்லலை. நான் நல்ல கிரிகளை செய்தேன்னா, யாருக்காவது உதவி பண்ணேன்னா அதில் நான் ஐஸ்வர்யவானாக மாறிட்டே போகணும். பணம் பொருளில் ஐஸ்வர்யம் ஆகிறத பற்றி இங்கே சொல்லலை, நற்கிரியில் உள்ள ஐஸ்வர்யம். அப்போ நற்கிரியில் உள்ள ஐஸ்வர்யம் என்கிட்ட இல்லைன்னா கூட சின்ன சின்ன உதவி செய்கிறது என்ன ஐஸ்வர்யவனாக மாற்றும். யாருக்கு முன்னால்?
தெய்வத்துக்கு முன்னால. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். உதாரண குணம். கொடுத்துட்டு ஏன் கொடுத்தேன், கொடுத்துட்டு எது கொடுத்துருக்கணும், இவங்களுக்கு கொடுத்தே இருக்கக்கூடாது, இவங்களுக்கு இதை செய்ய இருக்கக்கூடாது, இவங்களை இதை பண்ணிடக்கூடாது, இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. இப்போ கொடுத்ததா இருக்கட்டும், உதவி பண்ணுற சரீர பிரகாரமாக உதவி பண்ணுறதான காரியமாக இருக்கட்டும், அப்போ நம்ம செய்துட்டு நம்ம ஏன் அப்படி செய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உதாரண குணம். இப்படி செய்கிறதுனால அது கீழே உள்ள வசனம் 18வது வசனம் 19. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்கள். இதெல்லாம் எனக்கு என்னவா மாறுது அப்படி சொன்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறதுனால நான் செய்ததான காரியங்கள்லாம் பொக்கிஷமா சேர்ந்துகிட்டே இருக்குமா பரலோகத்தில். பொக்கிஷமா பரலோகத்தில் சேர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம சாதாரணமான காரியம்தான் இந்த பூமியில் யாருக்காவது நன்மை செய்கிறது. இந்த பூமியில் யாருக்காவது நன்மை செய்கிறது சாதாரணமான காரியம்தான். ஆனால் இந்த சாதாரணமான காரியம் உன்னை எந்த இடத்துல கொண்டு போய் நிற்குது, அதனால் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்கு நீ செய்த சகல காரியங்களும் பொக்கிஷம் போல் பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கு. இப்போ எனக்கு கிடைக்கிற பணத்தை நகையை எல்லாம் போய் நான் பேங்க்கில் சேர்த்து வச்சேன்னா என்ன ஆகும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எனக்கு இன்னும் கூடிகிட்டே இருக்கும், சேர்ந்துகிட்டே இருக்கும். நான் இதை கொண்டு போய் வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் வச்சுருக்கேன், இவ்வளோ போட்டிருக்கேன், இன்றைக்கி அவ்வளோ போட்டிருக்கேன் அப்படி சொல்கிறோமே. அதை போல் இந்த பூமியில் செய்கிற அந்த கிரியையெல்லாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களாக சேரும். பரலோகத்தில் பொக்கிஷங்கள். அப்போ தேவனுக்கு பிரியமான பலியாக மாறுது, எனக்கு நித்திய ஜீவனுள்ள பொக்கிஷமாக மாறுது. அடுத்தது 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 2, 3. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. அது நன்மையும் பிரியமா இருக்குது. ஒரு ஆளுக்காக ஜபிக்கிறது ரொம்ப நன்மை. அப்போ யாருக்காக நான் ஜபிக்கணும்? ராஜாக்கள் அப்படி சொன்னால் இப்போ நமக்கு யார் ராஜாக்கள்? டெல்லியில் இருக்கிறதான பிரைம் மினிஸ்டரா, அவரு இங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர், இவங்கெல்லாம் நம்மளை ஆளுகிறதான ராஜாக்கள் தான். இவங்களுக்காக நம்ம முக்கியமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தெய்வ ஆலோசனை உண்டாகணும். ஏன்னா அவங்க ஆளுகை செய்கிறாங்க. எப்படி நடத்தணும் ஜனங்களை அப்படின்னு தெரியாமல் நடத்திடக்கூடாது. எப்படி இவங்களை கொண்டு போகணும் அப்படி சொல்லி தெரியாமல் கொண்டு போயிடக்கூடாது. அவங்க சரியான விதத்தில் ஜனங்களை கொண்டு போனால் ஜனங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவங்க அப்படி கொண்டு வரணும் அப்படி சொன்னாக்கா அவங்களுக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்க மனசை மாற்றுவார் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சரியாக அமைதலான சந்தோஷத்தோட சுகமாக இருக்கணும் அப்படி சொன்னால், இல்லைன்னா ஒரே சண்டையும் பயங்கரமான மத கலவரமும் இனப்பிரச்சனையும் அதுவும் இதுவும் வந்து ஒரே கலவரமாக இருக்கும். அப்போ நமக்கு அமைதி இருக்குமா? யோசித்து பாருங்கள். இந்த பூமியில் அமைதி இல்லாமல் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது. எத்தனையோ இடங்களில் எப்போ என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியாமல் நடந்துட்டுருக்கு. இவ்வளவுக்கு காரணம் என்ன? தெய்வ பக்தி உள்ள ஜனங்க அங்கெல்லாம் இல்லை அதிகமாக. அப்போ இந்த சென்னையில் அந்த மாதிரி ஒரு பெரிய காரியம் நடக்கலையே, மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரி இந்த சென்னையில் ஏன் நடக்கலை அந்த மாதிரிலாம்? ஏன்னா இங்கே ஜெபிக்கிற மனுஷங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஜெபிக்கிற மனுஷங்க அதிகமாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வார்? இறங்குவார். சோதம் கோமரா அழிக்கப்படும் போது அந்த ஆபிரகாம் ஒருத்தன் நின்று கேட்டேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அவங்களோட சேர்த்து அவங்கள அழிப்பீங்களா? அப்படி 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். 40 பேர் 30 பேர் வந்தானே, அப்போ கூட ஆண்டவர் செய்ய மாட்டேன். அப்போது ஜபிக்கிற உத்தரவாதத்தோடு திறப்பின் வாசல் நிற்கிற ஆட்கள் வேணும். அப்படி இருந்தோம்னா இந்த அதிகாரிகள் நம்மளை நடத்துகிறதான ராஜாக்கள் இவங்களுக்கு எல்லாமே கர்த்தர் நல்ல ஆலோசனை தருவார். இந்த ஜனங்களுக்கு சமாதானம் இருக்கும். இப்போ ஒருத்தரை பார்த்து யாருங்க உங்களுக்கு வேணும், இவங்களே இருக்கட்டாங்க, நல்லா தான் இருக்குது எங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா அவங்க இருதயத்துக்கு ஏற்ற போல் அவங்க நடக்கிறாங்க. ஜனங்களுக்காக அவங்க பாடுபடுறாங்க, ஜனங்களுடைய வசதிக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஜனங்க வேதனைப்படுவாங்க.
நொந்து போவாங்க. ஒருத்தர் கலவரமும் சண்டையும் யுத்தங்களும் ரத்தம் சிந்துதலும் அங்கே உண்டாகும். அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு கும்பல் போகுது அப்படி சொன்னாக்கா அந்த கும்பலில் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, நம்ம போயிடுவோம். வாலிபர்களுக்கு அது ஒன்று கும்பலில் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு கோபியா, ஜனகோபியா மாதிரி. அப்படியே ஜனங்க கூட போகும்போது கத்திட்டு எவனா போனான்னா இவனும் கூட சேர்ந்து போவான். யாராவது கள்ளத்துக்கு அடிக்கிறான்னா இவனும் தூக்கி அடிப்பான். எதுக்கு அடிக்கிறேன்னு இவனுக்கும் தெரியாது. அப்போ அங்கேருந்து அடிக்கிறதுல மண்டையில் விட மண்டை கெஞ்சிட்டு போவாங்க. யோசித்து பாருங்க, நம்மளுக்கு காயங்கள் சண்டைகள்லாம் வர காரணம் என்னன்னே தெரியாமல் போய் இன்வால்வ் ஆகிறது தான். அப்போ கொஞ்சம் சேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கலாக்காரா மாதிரி நம்மளையும் அதில் இன்வால்வ் பண்ணி இழுத்துருவாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. அப்போ கலகங்களும் யுத்தங்களும் சண்டைகளும் வரக்கூடாது அப்படி சொன்னாக்கா நம்ம என்ன செய்யணும், ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ ராஜாக்களுக்காகவும் படிமாத நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும், முதலாவது ராஜாக்களுக்காகவும், அதிகாரமுள்ள யாவருக்காகவும். அதிகாரமுள்ள யார்? ராஜாக்கள் இல்லாமல் அதிகாரம் உள்ளவங்க அப்படி சொன்னாக்கா ராஜாக்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தந்த இடத்துல சில அதிகாரம் உள்ள ஆட்களை வச்சுருக்காங்க. எப்பா இதை நீங்கள் பார்த்துங்க, இதை நீங்கள் பார்த்துங்க, இதை நீங்கள் பார்த்துங்க. அவங்க கூட கொடூரமாக இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த பகுதி அவங்க கையில் கொடுத்துருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே நடக்கும். அப்போ அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு மாத்திரமல்ல, இவங்களுக்காகவும், அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமா இருக்கிறது. அவரே சொல்றார் இந்த மாதிரி, இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல கிருபை பெற்று அதிகமாய் விருத்தி அடைந்தாராம் அவருடைய இரக்கத்தினால. அது இல்லாம மனுஷருடைய தயவிலும் அவள் அதிகமாய் வளர்ந்தார் அப்படி சொல்லியிருக்கு. மனுஷருடைய தயவு. அப்போ நான் யோசித்தேன், இயேசு கிறிஸ்துக்கு எதுக்கு மனுஷருடைய தயவு? பிதாவுடைய தயவு இருந்தால் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் சொல்லலாம். மனுஷ தயவும் அவருக்கு எதுக்கு வந்துச்சு? ஏன்னா அவர் மாம்சத்தில் இருந்தார். அவர் மாம்சத்தில் இருந்ததுனால மனுஷங்களுடைய தயவு இருக்கணும். மனுஷங்களுடைய தயவு இல்லாமல் எல்லாரையும் வெறுத்துட்டு போய் எல்லாரையும் எழுத்து பேசி எல்லார்ட்டையும் சண்டை போட்டு எல்லார்ட்டையும் கோபமாக பேசிட்டு மறுபடியும் அவங்ககிட்ட போய் நின்று நான் இதை சொல்கிறேன் நான் கேட்க மாட்டாங்க. நான் இதை ஏற்றுக்குங்க, இப்படிப்பட்ட காரியம் அப்படிப்பட்ட காரியம் நான் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் எதிர்ப்பாங்க. அதனால் ஆண்டவருக்கு மனுஷருடைய தயவும் அதிகமாக இருந்தது. அப்போ மனுஷருடைய தயவும் நமக்கு தேவை. அப்போ எல்லா மனுஷன், நீங்கள் இந்த ஆளுங்க கிடையாதுங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க, நீங்கள் இந்துங்க, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இப்படி சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவரே சொல்கிறார், உங்கள்கிட்ட யாராவது விரோதமாக யுத்தம் பண்ண வந்தால் முதலாவது நீ ஒப்புரவாக பாரு. அவனோட ஒப்புரவாகும். இல்லை எதிர்க்க முடிஞ்சால் பாரு, இல்லைன்னா நீ ஒப்புரவாகு. இல்லைன்னா வழியிலேயே போய் அவனை கூட ஒப்புரவாகி சேர்ந்துரு, இல்லைன்னா அவனை காவலில் கொண்டு போய் வச்சிருவான் அப்படி சொல்லி. எத்தனையோ விசுவாசிகள் எல்லாம் தெரியுமா ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனேயும் யாராவது அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட எதனா வரி கேட்பாங்க. இதுக்கு வரி கொடு, அதுக்கு வரி கொடுணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, வைராக்கியத்தில் கொடுக்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன் கொடுக்க முடியாது. அப்புறமா அவன் என்ன பண்ணுவான், தண்ணி விட மாட்டான், அப்புறம் கரண்ட்டு கொடுக்க மாட்டான், அது கிடையாது இது கிடையாது, நம்மளை பிரித்து ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சிருவான். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருப்போம், அந்த ஊருக்காரங்களால் ஒதுக்கப்பட்டிருப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இருக்கிற அப்புறம் இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கிற நீ போய் எப்படி கர்த்தருடைய அன்பை சொல்ல முடியும்? உன் சிநேகிதன் ஒருவன் உன்னை கூப்பிட்டா நீ போ, உனக்கு முன்பாக ஒருத்தன் ஒரு காரியத்தை வைக்கிறான், விக்கிரகத்துக்கு படைச்சதை வைக்கிறான் அப்படின்னா கூட நீ என்ன பண்ணு, அதை புசி சந்தேகப்படாமல். அங்கே ஒரு விசுவாசி இருந்து, அங்கே ஒரு கிறிஸ்தவம் இருந்து விக்கிரகத்துக்கு படைச்சதை நீ எப்படி சாப்பிட்லான்னா அவன் இடறி போவான். அதுக்காக நீ சாப்பிடாத. ஆனால் உனக்கு முன்னால் வச்சுதை எதையும் யோசிக்காமல் எடுத்து சாப்பிடுன்னு பவுல் தான் சொன்னார். ஆகவே பாபிலோனில் இருக்கிற சபையும் உங்களை வாழ்த்துகிறது அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாபிலோன்லேயும் சபை இருந்துச்சு. பாபிலோனில் எப்படிப்பட்டவங்களாவது விக்கிரகாராதனை தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அங்கேயும் ஒரு சபை இருந்துச்சே. பிரியமானவர்களே, இல்லை யாரும் சத்துரு கிடையாது. அப்படியானா பவுல் என்ன சொல்கிறான், எப்போ நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆராதனை ஸ்தலத்தை நான் பார்த்தேன், உங்கள் ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே சுற்றி பார்த்தேன், எத்தனையோ மேடைகளை வச்சுருந்தீங்க, எத்தனையோ. ஆனால் அதில் ஒரு மேடை இருந்துச்சு, அறியப்படாத தேவனுக்கு என்று நீங்கள் வச்சுருந்தீங்களே அந்த அத்தனியா பட்டணத்துக்குள்ளே. அப்போ அவன் கோவிலுக்குள்ளே அவங்க ஆராதிக்கிற இடத்துக்குள்ளே போய் சுற்றி பார்த்துருக்கானே. நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் நான் உங்களை காண்கிறேன். இப்போ நீங்கள் ரொம்ப பக்தி உள்ளவங்க, அநேக பலிப்படங்கள் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அறியப்படாத ஒரு தேவன் நீங்கள் வச்சுருந்தீங்களே அந்த தெய்வத்தை தான் நான் சொல்ல வரேன். அவங்க நிறைய கடவுளை வச்சுருந்தாங்க, ஒரே ஒரு இடத்துல வேக்கண்ட் ஆஃப் காட்னு போட்டாங்க. ஒரு கடவுள் இருக்கிறார்,
அவர் வேக்கண்டாக இருக்கிறார். அப்படி யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கடவுளை தெரிஞ்சுன்னா இங்கே கொண்டு வந்து வச்சிருவேன். இங்கே கொண்டு வந்து நாங்கள் வச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்போ நீ அறியப்படாத ஆராதிச்சுட்டு ஒரு ஆள் இருக்கே, அந்த தெய்வத்தை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படி சொன்னான். அப்போ ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள அவன் உள்ள பிரவேசித்துட்டு போயிட்டு வந்தான் இல்லையா? நிறைய விஷயம் சொன்னான். உங்கள் புலவர்களே இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு புலவர்களை சொன்னானே. புலவர்கள் யாங்க அங்கே இருந்தாங்க? அந்த எபிரேயருடைய நாட்டில் தமிழ் ஆட்களில் தானே புலவர்கள் இருந்தாங்க நிறைய பேர். உங்கள் புலவர்களை இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயம் சொல்கிறான் நாம. அப்போ நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்ன? மாம்சத்தில் பக்தி வைராக்கியம் கொள்ளக்கூடாது. மாம்சத்தில் பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த ஒரு காரியமும் நீ தர்மம் செய்கிறேன்னு நினச்சி செய்ய. எவனா ஒருத்தன் வரி கேட்குறான் அப்படின்னா தர்மம் செய்கிறேன் நானும் செய். அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. மதுரையில் இந்த மேலூர்லேருந்து ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வந்துச்சு. ரட்சிக்கப்பட்டு வந்த குடும்பத்தை என்ன பண்ண, கடைசியில் அங்கே வந்து பக்தி வைராக்கியத்தில் அவங்க அந்த ஊரில் எதுவுமே கொடுக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் அப்போ கலைஞர் இருந்தார். அப்போ அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்ணிச்சு, அவங்களுக்கு கரண்ட்டை கட் பண்ணிச்சு, தண்ணியை கட் பண்ணிச்சு, அவங்க மாடு ஆடு வந்து ஊருக்குள்ளே மேயக்கூடாதுன்னு சொன்னாங்க. எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது பயங்கர கலெக்டர் வரைக்கும் போச்சு அந்த பிரச்சனை. பேப்பர்லாம் வந்துச்சு, கலெக்டர் வரைக்கும் போச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கொடுத்து தொலைய ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்தி தொலைய வேண்டித்தானே. கொடுக்கல என்ன வரப்போகுது? தர்மம் மாதிரி பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா? நாம் வந்து மாம்சத்தில் வைராக்கியம் காட்டினுக்கிறோம். 70 பேர் மேலும் உன் ஆவியை எடுத்து ஊற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். அதில் 68 பேர் இருந்தானுங்க பாளையத்துக்குள்ள, 2 பேர் வெளியே இருந்தானுங்க. இப்போ யோசுவா ஓடியான்னு சொல்கிறான், ஆண்டவனே 70 பேரும் இங்கே இல்லாமல் 2 பேர் அங்கே இருக்கிறானுங்க, இங்கே 68 பேர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, அங்கே 2 பேர் தனியாக நின்று தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறாங்க, அவங்கள போய் நான் தடுக்கட்டுமா? அவங்க நம்ம கூட சேரலை பற்றி, அவங்க வரலை பற்றி அப்படின்னு. நீ எனக்காக மாம்ச வைராக்கியத்தை காட்டுறியா? முழு இஸ்ரவேலும் தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் அப்படி சொன்னான். அப்போது முழுசாக இருக்கிற ஜனங்களும் வேணும் ஆண்டவருக்குன்னாக்கா நாம் அந்த ஜனங்களோடு நல்பானையும் பொருந்திருந்தால் மட்டும்தான் அவங்க கிட்ட தெய்வத்தை கட்டி பேச முடியுங்க. நான் அதுக்குன்னு போய் அந்த தெய்வத்துக்கால விழுன்னு சொல்கிறேன்னா இல்லை, அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுன்னு சொல்கிறேன்னா இல்லை. வரியை கட்டிட்டு நீ போயிட்டே இருந்தேனாக்கா அவங்க நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனைப்பா, நம்மளுக்கு தேவையானதை கட்டிடுறாங்க, அவங்க கோயிலுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க கோயிலுக்கு யார் பண்ணாலும் தடை பண்ணாதீங்க, அவங்க நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களே நமக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த வீட்டுக்கு பாருங்கள், அந்த வீட்டை ஒதுக்கி வைங்க, அந்த வீட்டில் யாரும் பேசாதீங்க, அந்த வீட்டில் எங்கே போகாதீங்க, யார் போகாதீங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அப்போ நம்ம அனாதையாய் தனியாக இருக்கணும். அனாதையாய் எந்த ஒரு ஹெல்ப்பும் இருக்காது, எந்த ஒரு உதவியும். நம்ம செத்த பேர் கூட புதைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. செத்த பேர் கூட புதைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் அந்த ஊராக இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி ஒரு காரியம் வந்துடக்கூடாது நமக்கு. ஆகவே நாம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நம்ம அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதுதாங்க கடவுளுக்கு பிரியும். அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம், அவங்களோட ஐக்கியமாக இருப்போம். யாவரோடும் கூடுமான வரையிலும் யாவரோடும் சமாதானமாக இருங்க தான் ஆண்டவர் சொன்னார். கூடுமான வரையிலும் யாவரோடும் சமாதானமாக இருங்க. இப்போ யாவரோடும் சமாதானமாக இருங்க, அது தப்பு கிடையாது. உன்னுடைய கிறிஸ்துவின் அன்பை நீ வெளிப்படுத்து. அதுக்குன்னு அவங்களால நம்ம தீட்டுப்பட்டு போகணும், அவங்க காரியத்தை நான் செய்யணும் அப்படி சொல்லலை. நீ செய்ய வேண்டியதை செய்துட்டு உன்னை நீ வேறு பிரித்து வச்சுக்கோ. அதுதான். அடுத்தது கலாத்தியருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்தல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நன்மை செய்தல நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நாம் ஏற்ற காலம் வரும்போது அறுக்க முடியாது. அப்போது இது அறுவடை அப்படி சொல்லியிருக்கிறது. அது என்ன நன்மை? சுவிசேஷம் சொல்கிறோமே அதுதான் நன்மை. நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவனா இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லாத இடத்துல போய் குச்சியை போட்டு டமக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது? எதிர்க்க ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம குச்சியில் வச்சு சண்டை போடலாம். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணால் ஆகாயத்தில் யார் என்கிட்ட சண்டை போடுவா? அப்போ நான் ஆகாயத்தில் சுவிசேஷம் சொல்கிறது என் மேல் விழுந்த கடமை. அந்த கடன் கூட எனக்கு இருக்கக்கூடாது. ஆகவே யாருக்காவது சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியம் சொல்கிறது நன்மை. சுவிசேஷம் சொல்லுங்க, அது சொல்கிறது நன்மை. அது சொன்னீங்கன்னா அந்த ஆத்மாவை நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆண்டவருக்காக. ஏன்னா அது முதல் பலனாக வருது. அப்போ அந்த முதல் பலன் யாருக்கு போய் சேரும்? கடவுள்கிட்ட போய் சேரும். அப்போ நீ அந்த ஆத்மாவை கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடலாமே. உனக்காக இல்லையே, கடவுளுக்காக தானே. கடவுள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலாமே. அடுத்த வசனம் வாசிமா 10.
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமாதானத்துக்கு தக்கதாக கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்காகவும் நன்மை செய்ய கடவும். நன்மை செய்ய கடவும். யாவருக்கும், முக்கியமாக விசுவாச குடும்பத்துக்கும் அப்படி சொல்லியிருக்குது. கரெக்டாக தான் வாசித்தாங்களா அவங்க? சரியா வாசிங்கம்மா. நீங்க வாசிங்க, பிரசங்கமே மாறி போயிடும். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்காகவும் நன்மை செய்ய கடவும். நமக்கு கிடைக்கிற சமயம், எவ்வளோ சமயம் கிடைக்குது நம்மளுக்கு, எத்தனையோ சமயம் கிடைக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம போய் யாருக்குன்னா போய் எதனா சுவிசேஷம் சொல்லி கர்த்தரை பற்றி பேசுகிறோமா? என்னைக்காவது நம்ம பேசியிருக்கோமா? நம்மளுக்கு நம்ம காரியமே பெருசாக தெரியும், நம்ம காரியமே பெருசாக தெரியும். அப்போது இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிறதான சமயத்தில் நான் சுவிசேஷம் சொல்லு, ஆண்டவரை பற்றி பேசுங்க. 6வது வசனம் வாசிங்க. 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பார்த்தீங்களா, நம்ம அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறோம், சத்தியத்தை சொல்கிறோம், அதில் சகல நன்மை அப்படி சொல்கிறாங்களே. என்னங்க, நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க கேள்வி கேட்பாங்க நம்மளுக்கு. என்னங்க, பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குதுங்க, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குதுங்க, அது இப்படி இருக்குதுங்க, இது இப்படி இருக்குதுங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போது நாம் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும், சகலத்தையும் நன்மையாக செய்யணும். நாம் எனக்கு தெரியலங்க, நான் இதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது யாருக்காட்டியாவது கடவுளை பற்றி பேசும்போது முதலாவது நாம் வேத வசனத்தை படிக்கணும், வேத வசனத்தை படிச்சுட்டு போகணும். நம்ம போய் ஒன்று சொல்லுவோம், அவங்க அப்போ தான் படிச்சிருப்பாங்க, எதனா அதுலேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அவ்வளோதான் வெளத்து போயிடுவோம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக மாறணும்? சரியாக அவங்களுக்கு நன்மை செய்து சகலத்தையும் விவரித்து காட்டக்கூடியவங்களாக இருக்கணும். மறுபடியும் படிமா 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். திருவசனத்தை எடுத்து தான் நம்ம உபதேசம் பண்ணுறோம். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைங்க இப்படி இருக்குன்னு அந்த உபதேசத்தில் அவங்களுக்கு சந்தேகம் வரும். அப்போ பழைய ஏற்பாட்டை பற்றி நம்மளுக்கு சுட்டி காட்டுவாங்க, புதிய ஏற்பாட்டை பற்றி சுட்டி காட்டுவாங்க. நீங்கள் பழைய ஏற்பாடு பேசுகிறீங்களா புதிய ஏற்பாட்டுக்கு வருவாங்க, புதிய ஏற்பாட்டை பேசுகிறீங்களா பழைய ஏற்பாட்டுக்கு போவாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? சரியான விதத்தில் பதில் கொடுக்கணும். சரியான விதத்தில் படிமா. உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் இருந்தும் புதிய ஏற்பாட்டில் இருந்தும் எடுத்து எடுத்து பகிர்ந்து கொடுக்கும்போது அவங்க விசுவாசத்தில் நிலைச்சி நின்றுவாங்க. சந்தேகம் அவங்கள விட்டு போகும். அவங்களுக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்கும், நீங்கள் பேசுகிறதான காரியத்தில் அவங்களுக்கு சந்தேகம் அவங்கள விட்டு போகும். அப்போ கர்த்தரை அவங்க தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு நாம் சுவிசேஷம் சொல்கிறது அது நாம் செய்கிற நன்மை. சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன். என்னுடைய சமயத்துக்கு தான் நான் போய் சொல்லணும் இல்லை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளைக்காவது யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கணும், ஒரு ஃபோன்லையாவது எதிர்க்கையாவது எதனா ஒரு காரியம், எதனா ஒரு வசனத்தையாவது அனுப்புங்க. அவங்க அந்த வசனம் பேசும். எதையாவது ஒரு காரியத்தை செய்யுங்க, அது அவங்களுக்கு கிரியை நடப்பிக்கும். நீங்கள் அனுப்புகிற வசனம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு துக்கமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அந்த வசனம் அவங்களோட பேசி அவங்கள தைரியப்படுத்தும். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி இருந்த இந்த வசனம் எங்களை தைரியப்படுத்துச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்ம வசனம் அனுப்பலாம், எதையாவது ஒரு காரியத்தை வசனத்தை பேசி அனுப்பலாம், ரெக்கார்டிங் பண்ணி எத்தனை ஒரு காரியம் பண்ணலாமே. அப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் போய் சேருதே. இது ஆண்டவருக்கு பிரியமும் நன்மையுமா இருக்கும், சுவிசேஷம் சொல்கிற காரியத்தில். அடுத்தது ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்க ஒரு நன்மையை பற்றி சொல்லியிருக்குது, நன்மையும் தேவ சித்தமும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னாக்கா எதுக்காக இதை சொன்னாங்க? அப்போ மேலுள்ள வசனம் நம்ம பார்க்கணும். 1வது வசனத்தில் அப்படி இருக்க என் சகோதரரே, நாம் ஆராதிக்கும் போது எப்படி நாம் ஆராதிக்கிறோம் அப்படின்றது வரும். அந்த ஆராதனை காரியத்தில் நம்ம ஒழுங்கலாமல் போயிட்டோம்னா நன்மை இல்லாமல் தீமையாக மாறிடும். அது 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக
ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்க என் சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். அப்ப சரீரங்கள்ல நமக்கு நிறைய அவயவங்கள் இருக்குது. அப்போ சரீரங்களில் பரிசுத்தம்னு எப்படி தேவ சமூகத்தில் வந்து உட்காருது? நான் இப்போ தேவ சமூகத்தில் வந்து மனப்பூர்வமாக உட்காந்து தேவனை ஆராதிக்க தான். இங்கே ஆராதிக்கும் போது வாய் சோத்திரம் பண்ணிட்டுருக்கோம். வாய் சோத்திரம் பண்ணிட்டுருக்கோம் பாயிண்ட்டுக்கு. ஆனால் என் கண்கள் வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த கண்களை நான் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கல. இந்த கண்களை நான் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கல, வேற எங்கேயோ பார்த்துருக்குறேன். நான் உதறு சோத்திரம் பண்ணிட்டு இருக்குது. ரெண்டாவது, நான் கண்ணை மூடி இருக்கிறேன், சோத்திரம் பண்ணுறேன், என் எண்ணம் வேற எதையே யோசிச்சுட்டு இருக்குது. என் சிந்தை வெளியே போயிடுச்சு. அப்போ என் சிந்தை வேற எதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நான் சோத்திரம் பண்ணுவேன். அது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்காது, அது கசப்பான கனியாக மாறிடும். அப்போ என் கண்கள், அதுவும் என் சரீரத்தில் இருக்க ஒரு அவயவங்கள் தான். அப்போ உன் சரீரங்களை பரிசுத்தமாக்கி, அது எப்படி போட்டுக்குவாங்க? அப்படி இருக்க என் சகோதரரே, படிமா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். உங்கள் சரீரங்களை, ஒரு ஆளுக்கு பல சரீரமாக இருக்குது, ஒரு ஆளுக்கு ஒரு சரீரம் தானே. அப்போ சரீரத்தில் எத்தனையோ அவயவங்கள் இருக்குது. நம்ம பார்த்துட்டு அப்படியே பார்த்து சோத்திரம் பண்ணிருப்போம், என்னமோ கிரிக்கிட்டு உட்காந்துருப்போம். நம்ம பார்த்து சோத்திரம் பண்ணிருப்போம், செல்லை வச்சுட்டு ஓடிட்டே இருப்போம். இது எல்லாமே தேவனுக்கு முழுசாக நம்ம ஒப்பு கொடுக்கலையே, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கலையே. அப்போ நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தா என் மனம் கர்த்தரை சேர்ந்திருக்கும், என் கண்கள் மூடப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்க, தேவ தூதர்கள் எந்த பாவமும் செய்யாதவங்க, தேவ தூதர்கள் எந்த பாவமும் செய்யாதவங்க, அவங்க கூட தேவனை பார்க்க பயந்தவங்க. ஏசாயாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம். ஊசியா ராஜா மரித்த அடுத்த வருஷத்திலே தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாராம். தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து சேருபீன்களும் கேராபீன்களும் என்ன செய்தாங்க? வானத்தில் பறந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு 6 சேட்டைகள் இருந்துதான். கேருபீன்கள் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அர்த்தம். தேவனை துதிக்கவும் ஆராதிக்க கூட எந்த தூதர்களை கர்த்தரை வச்சிருக்காங்க? கேருப், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அப்படி சொல்லியிருக்குது அவனை. அப்போ கேருபீன்களும் சேராபீன்களும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சமூகத்துக்குள்ள இருக்கிறவங்க. அப்போ இந்த தேவ சமூகத்துக்குள்ள இருக்கிற இவங்களுக்கு எத்தனை சட்டைகள் இருந்துச்சு? 6 சட்டைகள் இருந்துச்சு. அந்த 6 சட்டைகள் என்ன பண்ணாங்க? 2 காலை மூடினாங்க. அப்போ 2 காலை எதுக்கு மூடுறாங்க? ஆண்டவருக்கு முன்பாக என் கால் தெரியக்கூடாது. அதனால தான் தேவ சமூகத்தில் வந்து நம்ம முழங்கால் போடுறோம். எதுக்காக முழங்கால் போடுறோம்? என் கால் உமக்கு முன்பாக தெரியக்கூடாது ஆண்டவரே, அதனால் நான் முழங்கால் போடுறேன். ரெண்டாவது, அவர்கள் 2 சேட்டையினால தன் முகத்தை மூடினாங்க. எதுக்காக முகத்தை மூடினாங்க? ஆண்டவரை உண்மை பார்க்கக்கூடிய அளவுக்கு என் கண்களில் பரிசுத்தம் இல்லை, மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர், அவரை பார்த்தா நான் செத்துருவேன். அப்போ தேவ தூதர்களுக்கு கூட இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ 2 சட்டையினால் அவர்கள் பறந்து கொண்டிருந்தாங்க. அப்போ 2 சட்டையினால் பறந்து கொண்டிருந்தாங்க. அவங்க கண்ணை மூடி, முகத்தை மூடிக்கொண்டிருந்தாங்க, அவங்க காலில் மூடிக்கொண்டிருந்தாங்க. பறந்து கொண்டே பரிசுத்தர் 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை தான் இந்த ஏசாயா கேட்ட உடனே அவன் சொல்றான், ஐயோ மகா பரிசுத்தரை என் கண்கள் கண்டதே, நான் அசுத்த உதடுள்ளவன், நான் அதமானேன் அப்படி சொல்றான். அவன் என்ன அசுத்த உதடுள்ளவன்? ரெண்டாவது சொல்றான், அவன் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் பண்றேன். என்ன அசுத்த உதடு? ஒரு ஆள் தீர்க்கதரிசி தேவனை பார்க்குறான், தரிசனத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் கண் திறக்கப்பட்டிருக்குது. இப்போ அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் அசுத்த உதடு உள்ளவன் அப்படி சொன்னான். அவன் என்ன அசுத்த உதடு உள்ளவன்னாக்கா, ஊசியா மரணமடைந்த அடுத்த வருஷத்தில் தானே தேவன் சிங்காசனத்தில் உட்காந்தார். ஏன் அப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? அந்த ஊசியா இருந்த நாட்கள், உங்களுக்கு ஒரு நாள் ஊசியாவை பற்றி நான் பிரசவம் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கும். அவன் இருந்த நாட்களில் வெள்ளாமை பிரியனாக இருந்தான். அவனை போல இஸ்ரவேலில் அரசாண்டவங்க நிறைய பேர் கிடையாது. பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான். அதுக்கப்புறமா அவன் விழுந்து போயிட்டான். ஆனால் ஆரம்பத்தில் அவன் ஜனங்களுக்கு செய்த காரியம் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் அந்த ஊரில் எல்லாமே செழிப்பாக இருந்தாங்க. அப்போ அந்த ராஜாவையே புகழ்ந்துட்டு இருந்தாங்க. ராஜாவை புகழுகிறபடினால தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார முடியாமல் போயிடுச்சு. தேவனை புகழ வேண்டிய இடத்துல ராஜா வச்சு புகழ்ந்துட்டாங்க. அதனால் அவன் மரணமடையும் வரையிலும் கர்த்தர் அங்கே உட்கார முடியாமல் போச்சு. அப்போ இவன் கர்த்தர் அங்கே உட்காந்து அடுத்த நிமிஷமே சொல்கிறான், இது வரைக்கும் நான் ராஜாவை தானே புகழ்ந்தேன், மனுஷனை புகழ்ந்த வாய் இது, என் தேவனை பார்த்துட்டேனே நான் செத்துடுவேன் அப்படி சொன்னான். அப்போ உடனே என்ன செய்கிறாங்க? ஒருடைய நெருப்பை கொண்டு வந்து அவங்க வாயில் வைக்கிறாங்க, கொரடால. அவன் வாயில் வச்சு சொல்கிறாங்க, இதோ நீ பரிசுத்தமானாய்,
பரிசுத்தமானான். அப்போ இதுவரைக்கும் பேசினதான இந்த காரியம் அக்கினி பட்டவனே சுத்தமாகுது. இனி தேவனே, இனி யார் என் காரியமாக போகும், நான் போகிறேன், என்ன அனுப்புங்க, நான் உங்களை பற்றி சொல்லணும், உங்களை பற்றி நான் பேசணும், உங்களை பற்றி சொல்லணும் அப்படி சொல்கிறேன் பாருங்க. அப்போ முதலாவது என் ஜீவியத்தில் நான் தேவ சமூகத்தில் வரும்போது என் சரீரங்களை நான் பரிசுத்தமாக்கணும். என் சரீரங்களை பரிசுத்தமாக. அப்போ தேவதூதர்கள் கூட முகத்தை மூடினாங்க. அப்போ நான் தேவ சமூகத்தில் வந்தால் நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க நான் கண்ணை திறக்கணும் பார்த்தீங்களா? ஆவியில் நரம்பும் போதும் ஜெபம் பண்ணும் போதும் எனக்கு என்ன தான் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக திறந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக மூடிடும், திறக்க முடியாது. எத்தனையோ ஊழியக்காரங்க சொன்னாங்க, கண்ணை திறந்து பாரு, நீ நடத்திப்பாரு, சபை என்ன நிலவரத்தில் கண்ணை திறந்து பார். எனக்கு அப்படி பயமாக இருக்கும். அதனால தான் பசங்கள்லாம் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துருமா. நம்ம கண்ணை திறந்தோன்னே அவங்க கண்ணை மூடுவானுங்க. நம்ம கண்ணை மூடி இருக்கிறது அவங்களுக்கே தெரியுது எல்லாருக்குமே. அப்போ நம்ம கண்ணை திறந்தோன்னே அப்போ தான் அவங்க கண்ணை அப்படி பண்ணுவானுங்க. பசங்களாட்டம் பிள்ளைங்கிட்ட எல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கே தெரியுது இவர் கண்ணை திறக்க மாட்டார் அப்படி சொல்லி. ஏன்னா என்ன நான் காப்பாற்றிக்க அவ்வளோ பரிசுத்தமுள்ள தேவனை இந்த கண்களை மூடி மனதில் தான் நாங்கள் தரிசிக்கணும். இந்த மாயமான கண்ணை திறந்து வச்சு நான் சோத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என் கண்கள் பரிசுத்தம் கெட்டு போயிடுமே, என் கண்கள் பார்வை எண்ணத்தை மாற்றி விட்டுறமே, பார்க்குற பார்வை வேற எதையாவது யோசிக்க வச்சிருமே. இது தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்தில் எந்த விதமான காரியமும் இருக்கக்கூடாது, எண்ணத்தில் கூட தீட்டு பற்றக்கூடாது. இங்கே உட்காந்து அதனால் கண்களை மூடு. என் சரீரத்தின் அவயவங்களை நான் பரிசுத்தமாக்கணும். என் கண்களை மூடி சிந்தையை ஒருமலப்படு. என் சிந்தை ஒருமனம் எங்கேயோ யோசிச்சிடக்கூடாது. ஆவியில் நிரம்பும் போது கூட வேற எதையோ சிந்தை வந்துட்டே இருக்கும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிகிட்டு இருப்போம், வேற ஏதோ வந்துட்டு இருக்கும், அது கூட வரக்கூடாது. அப்போ என் மூளையை நான் ஒருமனப்படுத்தணும். என் இருதயம், அந்த இருதயத்தை பொல்லாதவைகள் வெளியே வந்துடும். அப்போ இருதயத்தை நான் கட்டுப்படுத்தணும். சுத்த இருதயத்தை எனக்கு தான் ஆண்டவரே, நிலவரமான ஆவி எனக்கு கொடு. நான் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. அப்படி இருக்க என் சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக்கவும். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உங்களை ஒப்புக்கொடுங்க. அவரு நீங்கள் ஆராதிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லணும். நீங்கள் ஆராதிக்கும் போது சண்டே சர்வீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரு பிரிய பண்ணணும். நீ ஆராதிக்கிறதான ஆராதனையும் பண்ணுற சோத்திரமும் அவரு பிரிய பண்ணணும். அவர் பிரியப்படத்தக்கதாய் புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும்னு உங்களுக்கு சொல்கிறேன். புத்தி உள்ள அதை சொல்லிட்டு தான் உலக பிரியமான காரியங்கள் நமக்கு வரக்கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க. வெளியே பார்க்கும் போது நான் என்ன செய்கிறேன், பைபிளை கையில் எடுத்துகிட்டு வரேன், எல்லாரும் பார்க்குறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அதுதான் உலக வேஷம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் வெளியே காட்டிக்கிட்டேன் கிறிஸ்தவங்க போல, ஆனால் உள்ளுக்குள்ள அதுதான் சொல்கிறாங்க, கிறிஸ்தவன் என்று என்னை சொல்லாது, என் மனமே என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லாது. வெளியே தான் நான் கிறிஸ்தவன், உள்ளுக்குள்ள நான் கிறிஸ்தவன் கிடையாது. உள்ளுக்குள்ள நான் டுபாக்கோர் அப்படி சொல்கிறேன். அதனால் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லாது அப்படி சொல்கிறேன். ஆகவே நான் சரியான நிலவரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற விஷயத்தில் நன்மை செய்யணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடக்கூடாது. நான் மறுரூபம் ஆக்கப்படணும். மற்றவங்களுக்கு தெரியணும் சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதுதாங்க மாற்றம். மறுரூபம் அப்படி சொல்கிறது அதுதான். கர்த்தர் வரும்போது போகிற மறுரூபம் இங்கே சொல்லலை. மறுரூபம்னா சேஞ்ச் ஆகுறாங்க. பேச்சில், நடத்தையில், சகல காரியத்திலும் ஆவிக்குரிய அனுபவம் சேஞ்ச் ஆகுறாங்க. அவங்க பக்தி அவங்களுக்குள்ளே வருது, தெய்வீகத்தில் நிற்கிறாங்க, சத்தியத்தின்படி ஜீவிக்கிறாங்க. அதுதான் அந்த அனுபவம் வரும்போது நன்மை. இன்னும் அடுத்த வாரம் கொஞ்சம் நன்மையை பற்றி சொல்லித்தரேன் உங்களுக்கு. கண்களை மூடுவோம். எகிப்தின் பாவம் அப்படி சொல்கிறது சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனால் அந்த சாதாரணமான விஷயங்களை கூட நாம் தியானித்தோம் அப்படி சொன்னாக்கா அது நம்மளுக்கு மகா பயங்கரமாக மாறுது. சின்ன சின்ன காரியங்கள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சின்ன சின்ன காரியங்களை கூட என்னை எங்கே கொண்டு போய் வைக்குது, அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொன்னாக்கா நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது பாவம். அந்த பாவத்தை விழுந்துடக்கூடாது, அந்த பாவத்துக்குள்ளே நாம் விழுந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம்.